அனைவருக்கும் வணக்கம். ஐங்கரன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பாம்பன் பாலத்தை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பாம்பன் பாலம் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள பெரு நிலப்பரப்பையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்கும் ஒரு மிகப்பெரிய பாலமாகும். இக்கடல் பாலத்தில் நடுவே பெரிய கப்பல்கள் போக்குவரத்துக்கு ஏற்றவாறு பாலத்தின் நடுவில் திறக்கும் கத்தரி வடிவ தூக்கு பாலமாக வடிவமைக்கப்பட்டு செயல்பட்டு வந்தது. இது இந்தியாவின் முதல் கடல் பாலமாகும். சுமார் 2.3 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இப்பாலம் இந்தியாவின் இரண்டாவது மிக நீளமான கடல் பாலமாகும். முதலிடத்தில் மும்பையில் உள்ள பாந்திரா வர்லி கடற்பாலம், இப்போது பாம்பன் தொடருந்து பாலம். முதலில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட தொடருந்து பாலத்தையே பாம்பன் பாலம் என குறிப்பிடுகிறது. தொடருந்து பாலம் இந்தியாவில் அமைந்துள்ள மிக நீளமான கடல் தொடருந்து பாலமாகும். இதன் நீளம் 2.3 கிலோமீட்டர். 6776 அடி, 2065 மீட்டர் நீளமானது. இதை 1914ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் காலத்தில் திறந்தார்கள். இப்பாலத்தின் கீழே கப்பல்கள் செல்வதற்கு ஏதுவாக பாலத்தின் நடுப்பகுதியை உயர தூக்குவதற்கு ஏற்றவாறு வடிவமைத்துள்ளனர். தொடக்கத்தில் குறுகிய அகல தொடருந்துகள் செல்வதற்கு ஏற்றவாறே கட்டினர். பின்னர் இதை அகலப்பாதை தொடருந்துகள் செல்வதற்கு ஏற்றவாறு இந்திய ரயில்வே 2007 ஆகஸ்ட் 12 புதுப்பித்தது. ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட 10 கப்பல்கள் இப்பாலத்தின் நடுவில் திறக்கும் வாசல் வழியாக சென்று வந்தன. இப்படி நீண்ட ஆண்டுகளாக உழைத்த இந்த பாலம் நூற்றாண்டு பழைய பாலத்தின் ஸ்திரத்தன்மை தொடர்பான காரணங்களால், பாதுகாப்பு கவலைகளால் தெற்கு ரயில்வே பாம்பன் ரயில் பாலத்திற்கு நிரந்தர நிறுத்தி ஓய்வு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த பழைய பாம்பன் பாலம் நிரந்தரமாக ஓய்வு பெற்றுள்ளது. சூறாவளியால் பாம்பனில் புதிய ரயில் தூக்கு பாலம் பணி தாமதமாகிறது. பாம்பன் பாலத்தின் நடுவே ரயில் தூக்கு பாலம் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது சூறாவளி வீசுவதால் பாம்பன் கடலில் புதிய ரயில் பாலத்தில் தூக்கு பாலம் பொருத்தும் பணி தாமதமாகி வருகிறது. இதனால் திட்டமிட்டபடி பிப்ரவரியில் ரயில் சேவை துவங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் அருகே பாம்பன் கடலில் ரூபாய் 535 கோடியில் புதிய ரயில் பாலம் கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது. 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள பாலத்தில் 1.5 கிலோமீட்டர் பணி 100% முடிந்த நிலையில் மீதமுள்ள 500 மீட்டர் தூரத்தில் தூண்கள் மட்டும் அமைக்கப்பட்டு உள்ளது. இதன் வழியாக 550 டன்னில் வடிவமைத்த தூக்கு பாலத்தை நகர்த்தி சென்று நடுவில் பொருத்த உள்ளனர். அனைத்து பணியும் முடிந்ததும் பிப்ரவரி 24 பாலத்தில் ரயில் போக்குவரத்து துவங்க ரயில்வே வாரியம் முடிவு செய்தது. ஆனால் கடந்த 2 மாதமாக சூறாவளி வீசுவதால் பாம்பன் கடலில் அதிக நீரோட்டம் உள்ளது. இதனால் பாலம் நடுவில் கடலில் தற்காலிக தூண்கள் ஊன்ற முடியாத சூழல் உள்ளதால் தூக்கு பாலத்தை பொருத்தும் பணி தாமதமாகிறது. பிப்ரவரிக்குள் தூக்குப்பாலம் 500 மீட்டர் தூரத்தில் இரும்பு கருடர்கள் தண்டவாளம் பொருத்தி ரயில் சோதனை ஓட்டத்திற்கு பிறகுதான் புதிய பாலத்தில் ரயில் போக்குவரத்து துவங்க முடியும். ஆனால் அதற்கான சாத்தியம் குறைவு என்பதால் திட்டமிட்டபடி பிப்ரவரிக்குள் ரயில் போக்குவரத்து துவங்க வாய்ப்பில்லை என ரயில்வே ஊழியர்கள் தெரிவித்தனர். நன்றி.